பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் கேபியின் காலை வணக்கங்கள். இது ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதத்தை தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே இருப்போம், மக்களோட இணைஞ்சிட்டே இருப்போம். அப்படின்ற போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வருஷம். மீண்டும் இந்த மார்கழி மாதத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அப்கிரேட்டே கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த பாரம்பரியத்தை எப்படிலாம் நம்ம இன்னும் பின்னோக்கி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா கோலம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதை தாண்டி எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம இவ்வளோ வருஷங்களாக கடந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நம்மளோட தாக்கமும் பயணமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயம்மன் நகரில் இருக்கக்கூடிய மக்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஸோ காலையிலே எவ்வளோ சூப்பராக கோலம்லாம் போட்டிருக்காங்க, இன்னும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக நம்ம கேட்க போகிறோம் என்ன மாதிரி இந்த கோலத்தோட முக்கியத்துவம் என்ன, மார்கழி மாதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்க போகிறோம். ஸோ முதலாளாக பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயா. ஓகே, எத்தனை வருஷமாம்மா கோலம் போடுறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சு போடுறேன். விவரம் தெரிஞ்சதுன்னு போடுறீங்க. எப்படி இந்த ஆசை வந்துச்சு, கோலம் போடுற ஆசை? இல்லை, காலம்புரை எப்பவும் வாசல் தொளிச்சு கோலம் போடணும்ல, அது செய்கிறது, அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. உள்ளதுதான் பழக்கமாக இருக்கிறது தான். ஸோ இந்த பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்ம எழுந்து கோலம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்களோ அப்போல்லாம் கோலம் போடுறாங்க, இல்லை அதை விட்டுடுறாங்க. ஆனால் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது போது மட்டும்தான் இந்த பாரம்பரியம் நம்மளுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து போடணும் அப்படின்றது. ஆனால் மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோலம் கூட போடுறது கிடையாது. ஸோ அது எப்படி பார்க்கல? மற்ற நேரங்களில் பிளாட்டாக கட்டிடுறாங்க, அவங்களுக்கு வாசலே இல்லையப்பா, எப்படி போடுவாங்க? தனி வீடுன்னா இப்போ இடங்கள்லாம் நிறைய வசதிகள் இருக்குது. இப்போ காலம் மாற எல்லாமே மாறிக்கிட்டு எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடு வாசல் இருக்கிற போது கலாச்சாரம் தான். பட் வீடு வாசல் அப்படின்ற போது அப்பயே முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க வீடு வாசல் அப்படின்ற பேச்சுக்கு. ஆனால் இப்போ வீடு தானே இருக்குது, வாசலே இல்லையே. அதனால தான் இப்படி போகுது. காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா மக்களும் மாறிக்கிட்டுறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா மக்களும் மாறிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கோலமும் பார்த்திங்கன்னா மாறாமல் இப்போ நிறைய ஸ்டிக்கர்ஸ் அது இதுன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம குனிஞ்சு கையால் போடுற அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குது? அதுதான் நல்லா இருக்குது. அதுதான் இது இயற்கையாக சும்மா அச்சச்சா அப்படி வைக்கிறது தானே. நம்ம போடுறதுன்னா நம்ம ரசித்து இஷ்டப்பட்டு அது எப்படி போடணுங்கிறத நம்ம யோசித்து நம்ம செய்வோம். இதை அப்படியே ஒட்டி வச்சுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அதாவது பார்த்திங்கன்னா குனிஞ்சி ஒவ்வொரு கோலங்கள் நம்ம போடும்போது ரசித்து அதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும். பட் ஆனால் இப்போ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துச்சு, பார்க்குற டிசைன்ஸ் வாங்கி அப்படியே ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா, தேங்க்யூ. ஆவடி போயிருக்கீங்களா ஜிஆர்டி? போயிருக்கோம், நகையெல்லாம் எடுத்துருக்கோம். நகையெல்லாம் எடுத்திருக்கீங்க. ஓகே. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டியில் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆவடி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்களுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருஷம் அவங்களோட தாக்கமும் அவங்களோட விரிவாக்கமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னும் மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் அவங்களுக்குலாம் வைக்கலாம் அப்படின்றத கூட அவங்க ஜிஆர்டி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஜிஆர்டி, நீங்களும் ஒவ்வொரு வாட்டியும் ஜிஆர்டிக்கு போகும்போது உங்களோட பயணங்களை இன்னும் ஜிஆர்டியோடு நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டியோட சார்ந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்பான பரிசை வச்சுருக்காங்க. நீங்கள் அன்போடு ஏற்றுக்கணும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஸோ ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எட்டயப்பன் நகரில் இருக்கக்கூடிய மேமை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனகா. ஓகே. ஸோ இன்னும் காலையில் குனிஞ்சு போட்ட கோலம் இன்னும் நிமிரவே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியே அந்த கோலத்திலேயே இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் வந்து வீட்டில் தாங்க இருக்கேன். வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே. ஸோ கோலம் போடுறது வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எனக்குடைய வேலை ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோலம் போட்டு போட்டு கற்றுட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தான். ஸோ வீட்டில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து கோலம் போடுறது தான் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் அதை வந்து உங்களுக்கு பண்ணணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த மார்கழி மாதம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை பற்றி எப்படின்னா? மார்கழி மாதம்னா மகாலட்சுமி வீட்டுக்கு வரும்ன்ட்டு ஒரு ஐதீகம் சொல்லிட்டு இருக்காங்க. அது பெரியவங்க வந்து அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன வழியில் மார்கழி மாதம்னா அது ஒரு சாமி கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அது கோலம் போட்டு நம்ம சாமியை வரவேற்கணும்னு ஒரு மதிப்பில் நாங்கள் கூப்பிட்றோம், அதனால் போடுறோம். மார்கழி மாதம்னா சாமியை உள்ளே வர வைக்கிறதுக்காக நம்ம வந்து மங்களகரமான ஒரு கோலத்தை வந்து நம்ம தினம்தோறும் வந்து அதை வந்து நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த 30 நாளைக்குமே வந்து நீங்கள் வந்து யோசிச்சுப்பீங்களா, இன்றைக்கி வந்து இந்த கோலம் போடணும் அப்படின்றதுக்கு எனி பிளான்ஸ் அந்த மாதிரி வந்து அடுத்த 30 நாளுக்குமே ஷெட்யூல் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, வரும்போது நம்ம கையில் என்ன வருதோ அதை போட்டு விட்டு அது ஒரு கலர் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதாவது இதுதான் இன்றைக்கி போடணும், இதுக்கு தான் போடணும்னு பண்ணல. நம்ம வந்து கோலம் மாவை எடுத்த உடனே நம்ம கையில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதோ அதை போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி காலையில் எழுந்து வரும்போது எனக்கு மைண்டில் என்ன வருதோ அதை அப்படியே போட்டு கோலமாக நான் வந்து கலர் அடிச்சிருவேன் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னது கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் நைட்டு ஃபுல்லாக எழுதுவாங்க, இல்லை காலையில் ஃபுல்லாக எழுதுவாங்க, இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணலாம், காலையில் என்ன போடலாம் அப்படின்ற மாதிரிலாம். அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேப்பர் அப்படி போகும். மார்கழி மாதத்துக்கு வச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ பேப்பருங்க கிடக்கும் ஒவ்வொரு ஏரியாவில். தீபாவளி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து மைண்டில் வர்றதை அப்படியே நான் போட்டுருவேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நீங்கள் எப்போவுமே அதான் டிசைட் பண்ணுவீங்களா? ஆமாங்க, டிசைட் பண்ணுவேன். எனக்கு என்ன பிடிக்குதோ இல்லை என்ன டிசைன் வருதோ அதை டக்கு டக்குன்னு போட்டுட்டு கோலம் முடிச்சுடணுன்ற எண்ணத்துலையும் பண்ணிடுவோம். லைஃப்பும் அப்படி தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு இன்றைக்கி கடந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இன்றைக்கான லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணால் போதும். வேறு லெவல், சூப்பர். இன்றைக்கான லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணால் போதும். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். நேற்று நடந்ததை மறந்துடுங்க, அவ்வளோதான். சூப்பர். சூப்பரான விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஆக்சுவலி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்? கண்டிப்பாங்க. நாங்கள் எடுத்திருக்கோம், அங்கே போயிட்டு கம்மல் எடுத்திருக்கோம் ஜிஆர்டியில். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. பெண்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி வந்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரியாக இருக்கட்டும், கோலங்களாக இருக்கட்டும், இதை தாண்டி பெண்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறதுன்ட்டு புரியல. நீங்கள் முதல்ல என்ன கேட்குறீங்க? இப்போ வந்து நவராத்திரிக்கு பெண்கள் வந்து நவராத்திரிக்கு தெய்வங்கள் கும்பிட்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க. இப்போ கோலங்கள் வந்து போடும்போதும் அதுவும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஆர்டி ஒரு காம்படிஷனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ எல்லாமே புதுசு புதுசாக தான் வந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியில் என்ன முடியுதோ அது பண்ண வேண்டியது தான். அடுத்த அப்கிரேட்டையும் கொஞ்சம் வந்து கம்பெனி மூலயமா வந்து ஜிஆர்டி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கிடையாது, இதுக்கு மேலே நிறைய வந்துட்டே இருக்குது, புதுசு புதுசாக வருது. அதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் முக்கியமாக கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே. அதுக்காக பாரம்பரியம் நம்ம விட்டுற முடியாது இல்லையா? ஸோ பாரம்பரியத்தையும் தாண்டி இப்போ கூட அப்கிரேட்டடும் வந்து தொடர்ந்து நீங்கள் ஜிஆர்டி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீல் அந்த அவங்களோட கருத்தாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து சூப்பராக நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஐடியாவும் நம்ம வந்து ஜிஆர்டிக்காக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டியிலேருந்து ஒரு அன்பான பரிசு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ எட்டயப்பன் நகரில் இருக்கக்கூடிய அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கோலம் போட்டுட்ருக்க அம்மா கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் பேர் நிர்மலா. நிர்மலா. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்துக்கு நீங்கள் கோலம் போட்டுகிட்டே இருக்கீங்க வருஷ வருஷம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இன்னும் இந்த மார்கழி மாதத்தை இன்னும் முடியலை, இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் போட்டுட்ருக்கீங்க. இந்த மார்கழி மாதம் தொடர்ந்து நம்ம கோலம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் அந்த 30 நாளைக்கும் வந்து ஒவ்வொரு கோலம் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஐதீகம் இருக்கா, இல்லை நம்மளோட கேஷுவலிட்டியாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்? நம்ம இஷ்டம் அது. இந்த மாதம் மார்கழினால கொஞ்சம் புதுசாக பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு கலர் அடிப்பாங்க. அதுக்கு விளக்கேற்றி
பூவெல்லாம் வச்சு வைப்பாங்க. விசேஷம், அதான் விசேஷம். அதான் விசேஷம். விசேஷம் ஓகே. ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி போயிருக்கிறோம்ப்பா. ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அங்கே நகர் சீட்டு போட்டிருக்கோம். போட்டிருக்கோம். சூப்பர். நகை சீட்டு போட்டிருக்காங்களா மக்களே? பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் போடணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய விஷயம். அண்ட் ஆவடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்களும் இருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலம் போட்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து மார்கழி மாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம், பங்களிப்பு இவங்க சைட்லேருந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு வாங்கிக்கோங்கம்மா. தேங்க்யூ. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து இந்த எட்டயப்பன் நகரில் இருக்கக்கூடிய மேடம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வணக்கம் மேடம், சொல்லுங்கள். என் பேர் பவானி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர். ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக வந்து நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்கிரேட்டட்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு கோலம் போடுறதுக்கே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைன்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கரிங்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ வீட்டில் வாசலில் ஒட்டிக்கலாம், டைல்ஸில் ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம கோலம் வந்து டேரெக்டாக போட முடியாது, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பண்ண முடியும்னா அவ்வளோ பெரிய வட்டத்தில் கூட ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறேன்? அது எது வந்தாலும் நம்ம கோலம் போடுற மாதிரி வராது சார், புரியுதுங்களா? இப்போ அதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல், அது ஸ்டைலாக வேணால் பண்ணிக்கலாமே தவிர பாரம்பரியன்றது நம்ம கோலம் போடுறது தான். அட்லீஸ்ட் டெய்லி போட முடியாது, மார்கழி மாதமாவது போடணும் என்னை பொறுத்த வரையும், சரிங்களா? அதே மாதிரி மார்கழி மாதம் ஃபுல்லாக போட்டு அந்த காலையில் எழுந்துச்சி போடுறது அது ஹெல்த்துக்கு நல்லது. அப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது மங்களகரமான விஷயங்கள். அதெல்லாம் ஏதாவது ஸ்டிக்கர்லாம் ஒட்டினா கூட இந்த மாதிரியான ஒரு ஃபீல் அதில் வராது இல்லைங்களா? வராது. ஆமாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஸ்டிக்கர்ஸ், என்ன தான் அப்கிரேட்டடில் நிறைய வந்தாலுமே பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வைக்கும் போதும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய லைட் செட்டிங்ஸ்லாம் வச்சு ஒரு விளக்கு வருது. ஆர்டிஃபிஷியலான அது விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பட் ஆனால் நம்ம இறங்கி ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பண்ணுவோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஓகே. ஸோ எப்படி வந்து பார்க்குறீங்க? வருஷம் அவங்களோட அப்கிரேட் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது சார். சர்வீஸ்லேருந்து டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். ஜிஆர்டி எப்போவுமே பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய கல்யாணத்தில் ஜிஆர்டியில் தான் எடுத்தது, அதனால் ஜிஆர்டி எப்பவுமே பெஸ்ட்டு தான், அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம், ஜிஆர்டி எப்பவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் கலெக்ஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸை தாண்டி ஜிஆர்டியில் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது, தரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டு தான் சார். எனக்கு மற்ற எடுக்கும்போது ஜிஆர்டியில் எனக்கு ஒரு விஷயம் சின்ன வயசில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நல்ல மஞ்சளாக இருக்க தங்கம் நல்ல தங்கம் அப்படி. அது வந்து நான் ஜிஆர்டியில் தான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போது லாஸ்ட் இயர் கூட வந்து பிராண்ட் சொல்ல மாதிரி அது மலபாரில் ஒரு ரிங் எடுத்தோம், ஆனால் அது ஜிஆர்டி ஃபீல் எனக்கு வரல. அதை சொல்லுவோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான், அதுக்காக வந்து எல்லோரும் மஞ்சள் பூசிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ தரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு 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 அட்ராக்ஷனை தாண்டி ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ இந்த நகை எதுவும் பார்க்கும்போதே எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜிஆர்டியில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டுருக்கோம், பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்குமே தெரியும், அக்செப்டபிள் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ தொடர்ந்து வந்து ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து வருஷம் வந்து இதே மாதிரி மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதை பற்றி யாருன்னா கோலம் போடலன்னா அவங்களையும் வந்து பாரம்பரியத்துக்கு இழுத்துட்டு வாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ எட்டயப்பன் நகரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 தொடர்ந்து நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சூப்பராக கோலம் போட்டு 2 பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்கள தான் மாதிரி ஆளுங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தான பாரம்பரியம். ஆக்சுவலி இப்போ என்னோட ஏஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியம் எனக்கு தெரியும்னா அவங்களோட ஏஜுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியம் தெரியும். அது நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சோம். வணக்கமாக, உங்கள் பேர் சொல்லுங்கள். கிரிஜா. எனக்கு வயசு 78. 78. ஓகே, கேட்கறதுக்கு முன்னாடி ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செங்கமலம், வயசு 60. வயசு 60. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட ஏஜ் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பத்துலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியம் இருக்கும்ல, அந்த பாரம்பரியத்தை தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இருந்த மார்கழி மாதம் எப்படி இருந்துச்சு? அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரெசண்ட் எல்லாமே மாறிச்சு. டே பை டே இட் வில் சேஞ்ச். டே பை டே இட் வில் பி சேஞ்ச், தட் ஃபைன் மேம். பட் நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்கள் சைடில் இருந்த பாரம்பரியமான ஒரு மார்கழி மாதம் எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக, ஏரியா ஃபுல்லாக, தெரு ஃபுல்லாக, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு இருக்காது, மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலம் போடும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக இருக்கும், பக்கத்தில் பகிர்ந்துப்போம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச காலங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நைட்டில் உட்காந்துட்டுருப்போம், குல்லா போட்டுக்கின்னு எல்லாமே போட்டு நம்ம உட்காந்துட்டுருப்போம். பக்கத்துக்கு வீட்டுக்கு சென்டராக ஒரு 3 கோலம் தெரு ஃபுல்லாக போடுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கோலம் போடும்போது பேசிக்கினே போடுவாங்க. ஸோ அதுனா நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள், நிறைய ஸ்டோரிஸ் வந்து இணைஞ்சிருக்கும் அந்த இடத்துல. இத்தனை புள்ளி வச்சு போடுறேன், நான் இத்தனை புள்ளி வச்சு போடுறேன்னு சொல்லி போட்டி போட்டுன்னு போடுவோம் நாங்கள்லாம். அந்த மாதிரி வந்து தெருவில் அந்த தெருவில் அப்படி போட்டிருக்காடி, நம்ம இந்த தெருவில் இப்படி போடணும் அப்படின்ற மாதிரி தெருக்கு தெரு சண்டை வரும், தெருவுக்கு தெரு வந்து போட்டி இருக்கும். இப்போ அதெல்லாம் காணமாயிடுச்சு. அதெல்லாம் எங்கே? ஏன்னா எல்லாம் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற குறிக்கோள் ஆகிட்டாங்க. அவங்கவுங்க 2 பேர் சம்பாதிச்சா தான் குடும்பம் ஓடுன்னு ஆயிடுச்சு. அதனால் அவங்க வேலை சக்கரம் மாதிரி ஓடுறாங்க. அப்போல்லாம் ஒரு வீட்டில் வயசான பாட்டி கீட்டிலாம் இருப்பாங்க, நல்லா டென்ஷன் இல்லாத வேலை செய்யுங்க. அவங்க கோலம் போட்டாங்க, நாங்கள்லாம் மீதி பேர் சமையல் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. சக்கரை மாதிரி எல்லாம் 8 மணி ஆச்சா எல்லாம் கேரியர் தூக்கின்னு ஓட வேண்டிய வேலையாச்சு. அதனால் எல்லாம் சும்மா அவங்க ஒப்புக்கு போட்டுட்டு அப்படியே குடும்பத்தை ஓட்டின்னு போகிறாங்க. ஏன்னா லேடிஸும் ஜென்ஸும் சம்பாதிச்சா தான் குடும்பம்னு இப்போ ஆயிடுச்சு. குழந்தைங்க படிப்பு செலவெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போல்லாம் நல்லா எல்லாம் ஒருத்தர் போட்டி போட்டுக்கின்னு உந்து இத்தனை புள்ளி வை, நீ அத்தனை புள்ளி வைன்னு சொல்லி போடும். மகாலட்சுமி வரும்னு சொல்லிட்டு எல்லாம் பாடும். அந்த மாதிரி போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ மகாலட்சுமியே விட்டா விலைக்கு வாங்கிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அதை தான் போயிடுச்சு. ஏன்னா பாரம்பரியமே வந்து அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல மகாலட்சுமியை வந்து வான்னு கூப்பிட்றாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை முக்கியத்துவமோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க, நம்ம கோலம் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான பங்களிப்பு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நேற்று என்ன நடந்தது, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. கதவை தாப்பால் போட்டுருவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கதவை தாப்பால் போட்டுருவாங்க. யார் எங்கே இருக்கா, வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையாக போயிட்டு இருக்கும்போது நம்ம காதுக்கு பட போய் வந்து ஒரு தெருவில் அப்படி சும்மா போனாலே 10 குரல் கேட்கும். சாந்தி அப்படின்னு கேட்கும், இந்த பக்கம் வந்து நிர்மலான்னு கேட்கும், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி குமாரே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும், மக்களோட குரல் கேட்டுட்டு இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்குது. காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலாக தான் இருக்கே தவிர தெருக்குள்ளே வர ஒரு ஃபீலாகவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தை வந்து அப்கிரேட்டடாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவங்ககிட்ட அதை கேட்கணும்னு நினச்சேன். இவங்களும் அதே ஃபீல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்த நாட்கள் வந்து எல்லாமே வந்து மாறி போச்சு. ஸோ குடிசை குழந்தைங்க காலத்தில் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்கு. யார் நீ யாரு நான் யாருன்னா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பெரியவங்க சின்னவங்கன்ற ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு பரீட்சைன்னு எக்ஸாம் போனாக்க பெரியவங்ககிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. விளக்கேற்றி வைப்பாங்க வாசலில் கோலத்தில். இப்போ சாணியில் வைப்பாங்க. வந்து பூசணி பூ வச்சு சாணியில் வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கோலம் போடுறதே கஷ்டம். அந்த காலத்து வயசானவங்க இருந்தால் தான் அந்த வீட்டில் கோலமே, இல்லைன்னா சும்மாங்காட்டி அவ்வளோண்டு போட்டு விளக்கேற்றிட்டு போயின்னு இருப்பாங்க. விளக்கு கூட வீட்டுக்கார ஏற்ற சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் டைமில் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாம் டீச்சர்ஸு அந்த வேலை, அதனால் ஓடணும் அவங்களுக்கு. அப்படி இருக்குது ஃபேமிலி. ரொம்ப அழகாக ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பதிவு வச்சுட்டாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க டைமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால வீட்டுக்கார விளக்கேற்றி விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். அந்த மாதிரி தான் உண்மை. அதுதான் ஆக்சுவலி பண்ணுறாங்க. அவங்களே சாப்பாடு எடுத்து போக கிடையாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து காசுக்கு வந்து அடிமையாட்டாங்களே தவிர பாசத்துக்கோ இல்லை அன்புக்கோ இல்லை பாரம்பரியத்துக்கோ வந்து அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே தன்னை தானே வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து உண்மையாக நம்ம வந்து பார்க்கப்படுறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்ட் பீப்புள்ஸும் அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலகட்டங்கள் அப்படி நம்மளை மாற்றிருச்சு, அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப அழகாக வந்து இன்னும் உடலை அந்த பாரம்பரியத்தை கைப்பிடிச்சுன்னு தான் வரும். அவங்க பண்ணாட்டி கூட எங்களை உடம்பு முடியாது பனி போகாதன்னா கூட சண்டை போட்டுக்கனாவது வந்து நாங்கள் விளக்கேற்றி கோலம் போட்டு எல்லாம் பண்ணுறோம். எங்கள் பூஜை நாங்கள் தலைம்புற வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம்.
அதாவது தயவுசெய்து தலைமுறைகள் வந்து தாண்டி வரும்போது அதுதான் வந்து அந்த தலைமுறையோட பழக்க வழக்கங்களை தாண்டி நம்மளோட விஷயத்துக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த பாரம்பரியம். ஜிஆர்டியோட இந்த நோக்கமும் அதுதான் அப்படின்றதுல வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியிலேருந்து வரக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த பாரம்பரியம் வந்து போய் சேரணும், இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கும் இது போய் சேரணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் இது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுனா என்ன, இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நிறைய குழந்தைகள் வந்து கேட்குறாங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணுற, யூடியூப்பை பார்த்து சின்ன கோலம் போடுறது, அது கூட பேப்பரில் மண்ணில் போட மாட்டாங்க, பேப்பரில் போட்டு விளையாடுறதுக்கு பண்ணுவாங்க. இந்த காலத்து பசங்க எதுவுமே சமையலும் தெரியாது, இதுவும் தெரியாது. படிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா டீசெண்டாக இருப்பாங்க. அதுதான் இந்த காலத்து பசங்களுக்கு. ஒருத்தருக்கு யூடியூப்லேயே பேசிப்பாங்க போல இருக்குது. வருங்காலத்தில் வந்து யூடியூப்ல தான் பேசிப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோட ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஆவடி ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்களா? ஸோ என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுறீங்க ஆவடி ஜிஆர்டி? நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா இருக்கு, நகை எல்லாம் வாங்குறோம், சீட்டு போட்டு வாங்குறோம். போகும்போதே நல்லா கவனிக்கிறாங்களா? உபசரிப்புலாம் நல்லா இருக்கு இல்லையா? ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தரம் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தரமும் ஜிஆர்டியில் பொறுத்த வரைக்கும் சரி, கலெக்ஷன்ஸ்லும் சரி, அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து செதுக்குவாங்க. ஒரு பெண்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களுக்கு வந்து ஜிஆர்டி எப்போவுமே வந்து சப்போர்ட்டிவாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. தரத்தை போற்றக்கூடிய ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டயப்பன் நகரில் இருக்கக்கூடிய அடுத்ததாக வந்து பார்த்துக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எட்டியம்மன். ஸோ எட்டியம்மன் அப்படின்ற ஒரு கோவில் நகரத்தில் இருக்க மக்களை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே இருக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு கோலங்கள் போட்டுட்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நம்ம சந்திச்சு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக ஒருத்தரை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இவரை தான் இவர் நான் பார்த்துட்ருக்கேன், இவர் எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட நம்ம கேட்கலான் இருக்கோம். ஸோ ரொம்ப பெண்கள்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட நம்ம கேட்கலான்னு நினைக்கிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆர் ஜெயராமன். ஆர் ஜெயராமன், ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி. ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயி. ஓகே. ஆதார் நம்பர், பேன் கார்டு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லைங்களா? ஓகே. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மார்கழி மாதத்தில் பேசும்பொழுது இது வரைக்கும் நம்ம வந்து பெண்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மார்கழி மாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கணும், இதோட விரிவாக்கம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் வந்து மார்கழி மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலையில் எழுந்து கோலங்கள்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, ஆண்கள் அதுக்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணணும், எப்படி இருக்கணும்? அவங்க முதல்லலாம் வந்து புராண காலத்திலாம் பார்த்திங்கனாக்கா 4 மணிக்கு 5 மணிக்கு தலையில் துணியை மப்ளர் கட்டிட்டு தான் கோலம் போடுவாங்க. இப்போ எழுந்துக்கிறது 6 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. அவங்க எழுந்து கோலம் போடுறாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா வண்ண கலர் வச்சு சின்ன கோலமாக இருந்தாலும் அதுக்கு அழகு மெருகூட்டி அது ஒரு மற்றவங்க பார்க்குற மாதிரி வண்டியில் போயிருந்தாலும் எதில் போயிருந்தாலும் அந்த கலர் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணி அந்த கோலம் அவங்க மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. இந்த கோலம் போட்டி சில முக்கியமான நிகழ்ச்சிகளாக சில இடத்துல கூட காம்படேட்டிவாக நடத்துகிறாங்க, பரிசுகளும் கொடுக்குறாங்க. அதில் தொடர்ந்து ஜிஆர்டியும் முதன்மையாக வகிச்சிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து புத்துணர்ச்சி தந்து வருடம் இந்த மாதிரி புது கோலங்களை போட்டு அதுக்கு உண்டான சன்மானமாக தக்க பரிசு, புது வருட காலண்டர், அதுக்குண்டான பரிசுகளை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிஆர்டி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துட்டால ஒரு நம்பர் 1 ஜுவல்லரியாக இருக்குது. அந்த ஜுவல்லரியில் வந்து நிறைய கிளைகள் இருந்தாலும் வளர்ச்சி அடைகிற பகுதியில் வந்து அவங்க கிளைகளை தகர்ந்து இப்போ ஜிஆர்டியினுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்மையை கீப்பப் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணுறாங்க. அதே போல் ஸ்மால் வெண்டார்ஸு அது மாதிரி சிறு வியாபாரிகளுக்கு வந்து இந்த பரிசு சீட்டு மாத தவணை சீட்டு போட்டு அவர்கள் வந்து ஓரளவுக்கு தங்கம் சேர்க்குற அளவுக்கு ஒரு சேமிப்பு உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே புருஷவாக்கம் கிளை, மாம்பழம் கிளை, அப்புறம்
திருவள்ளூரில் இருக்குது. இப்போது ஆவடியில் திறந்து கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷம் ஆயிருக்குமா, 7 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துலையும் எந்தெந்த ஏரியாலையும் கிளைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜிஆர்டியினுடைய திருத்தணியில் இருக்கிற காலேஜில் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து அதே மாதிரி ஜிஆர்டி லாட்ஜஸ், அதாவது ரெஸ்ட் ரூமும் லாட்ஜஸும் இருக்குது. அது குறைந்த விலையில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னாக்கா, இங்கே ஆவடியில் இருக்கிற ஜிஆர்டி கிளையில் வந்து போதுமான கலெக்ஷன்ஸ் இல்லை, மக்கள் விரும்புகிற டிசைன்ஸ் இல்லை. அது வந்து மேலே போடுறாங்க, பேங்கிள் மேலே, செயின் மேலே, அந்த மேலே இந்த மேலான்னு போடுறாங்க. பட் அவங்க கேட்குற டிசைன்ஸ் இல்லை. அப்படி சிலது கேட்கும்போது இல்லைங்க ஆர்டர் கொடுங்கன்றாங்க. ஆகினால இந்த இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வருடம் ஜிஆர்டி முதன்மை. ஏன்னா நகை சேர்க்கறதுல பெண்கள் தான் ஆர்வம், ஆண்கள் வந்து கம்மி தான். தூண்டுகோல் யாரான்னா பெண்கள் தான். ஆகினால பெண்கள் வந்து இதை நீங்கள் மகிழ்விக்கிறீங்கனாக்கா மென்மேலும் உங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்குண்டான வாழ்த்துக்களை பெறும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவானி. சிவானி, ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நாத்தல்ல வித்யோதயால் படிக்கிறேன். ஓகே, பேரே வரல, அதுக்குள்ளே நம்ம அப்படியே கேட்கலாம். எந்த ஸ்டாண்டர்ட்? 8th standard. 8th ஸ்டாண்டர்டா? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் அம்மா போட்டிருப்பாங்க, பாட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களோட பாட்டிங்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட ஏஜுக்கு நீங்கள் இப்போது இருக்கிற மார்கழி மாதம் எப்படி இருக்குது? இப்போயும் அதே தான். அம்மா ஆட்சியில் அதை வந்து காப்பாற்றிட்டு வராங்க பாரம்பரியத்தை. நானும் கம்பி கோலம்லாம் போடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட்லாம் ஜாஸ்தி. ஸோ நானும் எங்கள் பாட்டி அம்மாலாம் பண்ணுறதை நானும் பண்ணுவேன். நீங்களும் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் வந்து அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பாரம்பரியத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கணும், பாட்டிக்கிட்டலாம். ஏன்னா வந்து பாரம்பரியம்லாம் அழிஞ்சு போகக்கூடாது இல்லையா? ஸோ அவங்க அம்மா கிட்டேருந்து பாட்டிக்கிட்டலாம் கற்றுக்கணும். ஸோ ரொம்ப அழகாக வந்து ஸ்வீட்டாக வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இன்னும் உள்நோக்கி பண்ணணும் அப்படின்றதுக்காக குழந்தைகளுக்காகவே ஒரு சிறிய கோல காம்படிஷன் வைக்கலான்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி, தேங்க்யூ. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். மைத்ரி ஜெயராமன். மைத்ரி ஜெயராமன். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த கோலம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு போகிறதுக்கு? ஒரு 1/2 hour ஆகும்பா. 1/2 hour ஆகும். ஓகே. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்க இல்லையா? ஸோ ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டி நகரில் இருக்கும், சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து ஜிஆர்டி வந்து இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் ஆவடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டை வந்து நெருங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சேவை ஃபெசிலிட்டிஸை வந்து அதுக்காக தான் ஜிஆர்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜிஆர்டியில் எந்த ஒரு நகை பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் போனாலும் அந்த நகையை காமிச்சு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் எப்போவுமே உண்டு, அந்த ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து ஜிஆர்டி நகை வந்து பார்த்து அதை வந்து சொன்னீங்கன்னா ஜிஆர்டி வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு வந்து நகையை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே வாங்கக்கூடிய அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஜிஆர்டி. ஸோ ரொம்ப நன்றி, ஆக்சுவலி தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமலதா. ஹேமலதா, ஓகே. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பா, மிடில் ஏஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜென்ரேஷன்ஸை நம்ம கடந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பாட்டிக்கிட்டேருந்துலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், இன்னும் வந்து இந்த பாரம்பரியத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து இந்த டைமிங் கீப்அப்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இது தொடர்ந்து தான் வருது. எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் அப்போவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம், இன்னமும் போட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் எங்களுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் வந்து கற்றுக் கொடுத்து இது இன்னும் மேலும் முன்னேற செய்வோம். மேலும் முன்னேற தான் செய்வோம். ஸோ ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன பயன்படுத்திக்கிட்டீங்க? எனக்கு 11 அந்த ஸ்கீம்ஸ் வந்து நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. அதுதான் கண்டினியூஸாக சஜஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்கும்? அதுதான் கண்டினியூஸாக போட்டுருக்கோம் நாங்கள். லாஸ்ட் இயர் மட்டும் போடலை, இப்போ இந்த இயர் திரும்ப. எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? என்ன கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இல்லை, ஆனால் வந்து அதே அந்த கார்டு வச்சு அண்ணா நகர் அந்த மாதிரி இது ஜிஆர்டியில் போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு வாங்கிக்கிறோம். அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது.
ஸோ ஒரே இடத்துல தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பம் தான், உங்கள் ஃபேமிலி தான். ஸோ எங்கே வேணாலும் வந்து நீங்களோட தரத்தை வந்து உயர்த்திக்கிட்டு அவங்களோட விஷயங்கள், நீங்கள் சேமிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பட் ஆவடியிலும் நீங்கள் சொன்ன கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து நீங்கள் போகும்போது கலெக்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஆவடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உள்ளே வரனால நிறைய கலெக்ஷன்ஸ் புதுவான நிறைய கலெக்ஷன்ஸை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து டெய்லி விசிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு புது கலெக்ஷன்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துட்ருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் வந்து நம்ம தொடர்ந்து நம்மளோட பயணங்கள் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. லதா, ஓகே. காலிலேருந்து ஒரு பதத்தப்பாக இருக்கீங்களே, ஏன்? ஒன்று அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லையா? ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போடுறதுக்கு? எப்போ இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான்? அடடா, முதல் முறையாக 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கிளி கோலத்தை வந்து பறக்க விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒரு கோலத்தை போட முடியும் அப்படின்றது வந்து அப்படியும் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ 10 நிமிஷத்தில் கோலம் போடுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறீங்களா இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்களா? இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க. ஓகே, வெரி குட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டே இருக்கும் இல்லையா? ஸோ போன வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும், இந்த விஷயம் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நன்மைகள் வந்து ஏற்படக்கூடிய இந்த மாதமாக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? நாங்கள் எதுவும் ஃபீல் பண்ணலங்க. ஃபீல் பண்ணல, வரதை அப்படியே போட்டு விட்டு வருஷம் மார்கழி மாதம் தான் கோலம் போடணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் தான். அதை தாண்டி எதுவும் ஃபீல் பண்ணல. அட என்னப்பா நீ ஃபீலுக்கு இல்லை, அதெல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, எனக்கு தோன்றதை நான் போடுறேன், அது அப்படியே போயிட்டுருக்கு, காலங்கள் கடந்துட்டுருக்கு, அவ்வளோதான் இல்லையா? சூப்பர். ரொம்ப அழகாக வந்து எதாக இருந்தாலும் ஃப்ராங்காக ஓப்பனாக பேசுறதுக்கும் ஒரு மனசு வேணும். அது உங்ககிட்ட ரொம்ப அழகாக இருக்குது. ஆவடி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போகலப்பா. போலையா? அதையும் ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. கூட்டு தான் போவீங்களாப்பா, நீங்களே வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு வாட்டி கூட்டு போங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஆவடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் சூப்பரான நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து நிறைய வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ சேமிக்க முடியுமோ சேமித்து வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. சூப்பரான ஒரு நகையை வந்து நீங்கள் ஆவடியிலேருந்து எடுத்துக்க முடியும். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீம்ஸ் இருக்காங்க. ஸோ உள்ளே போய் பாருங்கள். அப்படியே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி அப்படியே அழகாக வந்து உங்களை வந்து வரவேற்பதுலேருந்து திருப்பி போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் வந்து நிறைய வியூவர்ஸ் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, கலந்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.